திருச்சி மாவட்டம் முசிறி அருகே வீட்டு முன்பு தூங்கிக் கொண்டிருந்த இளைஞர் பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவத்தின் பின்னணி என்ன? திருச்சி மாவட்டம் முசிறி அருகே வேலம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பாலசுப்பிரமணியன். இவரது மனைவி செல்வி. இவர்களின் மகன் கோபிநாத் டிப்ளமோ படித்துவிட்டு தோட்டத்தில் விவசாய வேலை செய்து வந்துள்ளார். இவர்களுக்கு சொந்தமான வீடு நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தாலுகா அம்பாயிபாளையம் கிராமத்தில் உள்ளது. பாலசுப்பிரமணியன் கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டதால் செல்வியும் கோபிநாத்தும் தோட்டத்தில் உள்ள குடிசை வீட்டில் தங்கி விவசாயம் பார்த்து வந்துள்ளனர். இந்நிலையில் மகன் கோபிநாத் வேலம்பட்டி கிராமத்தில் வயலில் உள்ள வீட்டின் முன்பு வாசலில் நேற்று இரவு படுத்து உறங்கியுள்ளார். நள்ளிரவில் சிறுநீர் கழிப்பதற்காக அவரது தாயார் செல்வி வெளியே வந்து பார்த்தபோது கட்டிலில் தனது மகன் கோபிநாத்தின் உடலில் தீ எரிந்து கொண்டிருப்பதை பார்த்து சத்தம் போட்டிருக்கிறார். சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து தண்ணீரை ஊற்றி நெருப்பை அணைத்துள்ளனர். ஆனாலும் கோபிநாத்தின் உடல் முழுவதும் எரிந்து விட்டதால் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்த முசிறி டிஎஸ்பி சுரேஷ்குமார், தாப்பேட்டை இன்ஸ்பெக்டர் அனந்த பத்மநாபன், சப் இன்ஸ்பெக்டர் முத்துசாமி மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று எரிந்து போன நிலையில் கிடந்த கோபிநாத்தின் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர். திருச்சியில் இருந்து வந்த தடயவியல் நிபுணர்கள் கொலை நடந்த இடத்தில் தடயங்களை சேகரித்துள்ளனர். வாசலில் படுத்து உறங்கிய வாலிபர் பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்யப்பட்டது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.